அன்பான சிறகுகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிற இந்த தலைப்பானது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? முருகன் விளையாடிய திருவிளையாடல்களுள் இதுவும் ஒன்று. இந்த ஆன்மீக கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? கதைக்குள் போலாமா? ஔவையார் மிக சிறந்த பெண் புலவர். சங்க காலத்திலே வாழ்ந்த ஔவையார்களுள் நிறைய ஔவையார்கள் இருக்கிறார்கள். அதிலே சங்க காலத்திலே வாழ்ந்த ஔவையாருள் மிகுந்த புலமை மிக்கவர், நிறைய கவிதைகள் பாடக்கூடியவர். அவருக்கென்று குடும்பம் இல்லை, ஆனால் ஊர் ஊராக சென்று எல்லோரையும் தன் குடும்பமாக நினைப்பவர், எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகளைப் போல நினைப்பவர். ஊர் ஊராக சென்று அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அறநெறி கருத்துக்களை, அவர்கள் வாழ்க்கைக்கு உதவ வேண்டிய அந்த நிறைய தெரிந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். பாடல்களாக பாடிக்கொண்டே இருப்பார். அவர் பாடிய பாடல்கள் ஏராளம். இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெரியவர்களுக்கும் நமக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளை போல என்றுமே உதவக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஔவையார் ஒரு நாள் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிற பொழுது திருப்பரங்குன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதற்காக. அப்படி வணங்க போகிற பொழுது காடு குறுக்கிடுகிறது. அந்த காட்டு வழியிலே நடந்து போகிறார். நடந்து செல்ல செல்ல வயதாகனது இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்ப களைப்பாகிவிட்டது. அங்கே பசியும் வந்து விட்டது அவருக்கு. அங்கே இளைப்பாறுவதற்கு ஒரு மண்டபம் போல இருந்தது. அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார். பசியாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய நாவற்பழ மரம் இருக்கிறது. அந்த நாவற்பழ மரத்திலே பழங்கள் அப்படியே பூத்து காய்த்து குலுங்குகிறது. அதை பார்க்குறாரு. இந்த நாவற்பழம் கை கெட்டாத உயரத்தில் இருக்கே, நம்ம எப்படி இதை பறித்து பசியாறுவது என்று நினைத்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் அண்ணாந்து பார்க்கிற பொழுது மரத்தினுடைய கிளையிலே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். இவர் என்ன நினைக்கிறார், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஆனால் இவர் ஔவையார் அல்லவா, ஞான தமிழ் அறிந்தவர் அல்லவா, அதனாலே தனக்கு பசி வந்தாலும் போயும் போயும் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனிடத்திலே எப்படி கேட்பது, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா, அல்லது இந்த நாவல் பழங்களையாவது பறித்து கொடுப்பாயா என்று எப்படி கேட்பது என்ற அச்சம் அவருக்கு தடுக்கிறதாம். தான் மெத்த படித்தவர், பெரிய புலவர், நான் எப்படி இவனிடத்தில் கேட்பது என்று நினைத்து சற்று தயங்கினாராம். அந்த நேரத்தில் அந்த சிறுவன் இருக்கிறான் இல்லையா, மாடு மேய்க்கிற சிறுவன், அவன் என்ன பண்ணினானா, பாட்டி என்ன பாட்டி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டானான். சரி, சிறுவன் கேட்கிறான் என்று அவை பாட்டியும் சொன்னான். அப்பா, எனக்கு பசிக்கிறது, இந்த நாவல் பழங்களை எனக்கு பறித்து தருவாயா என்று கேட்டார்களாம். உடனே அந்த சிறுவன் கேட்டானாம், அப்படியா பாட்டி, அதற்கென்ன, பறித்து தந்தால் போயிற்று. ஆமாம், உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டானாம். அவ்வை பாட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை, அதிர்ந்து போய்விட்டார். நாவல் பழத்திலே சுட்ட பழம் சுடாத பழம் என்று ஏதாவது இருக்கிறதா? அவருக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. இது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லையே என்கின்ற அதிர்ச்சி வேறு. இருந்தாலும் ஏதோ சிறுவன் ஏதோ விளையாடுகிறான், இவனிடத்தில் நமக்கு என்ன விளையாட்டு, அதனால் சுட்ட பழம் என்று கேட்டு வைப்போம் என்று நினைத்து, நீ சுட்ட பழங்களையே எனக்கு பறித்து போடப்பா என்று கேட்டாராம். உடனே அந்த சிறுவன் சிரித்து கொண்டே அந்த கிளைகளை பிடித்து உலுக்கினான். அதிலே காய்த்து குலுங்கி கொண்டிருந்த அந்த நாவல் பழங்கள் எல்லாம் காயாக இருந்தாலும் சரி, கனிகளாக இருந்தாலும் சரி, கீழே உதிர்ந்தனவாம். அவ்வை பாட்டி கீழே விழுந்த அந்த பழங்களை எல்லாம் பார்க்கிறார். நன்கு கனிந்த பழங்கள் கீழே விழுந்தவுடன் அந்த மண்ணெல்லாம் அதிலே ஒட்டி கொண்டதாம். இவள் நன்கு கனிந்த பழங்களை எடுத்து சாப்பிடலாம் என்று பார்க்கிற பொழுது அதிலே மண் ஒட்டி கொண்டிருக்கிறது அல்லவா, அப்படியே எப்படி சாப்பிடுவது? அதனால் அந்த மண் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பழங்களை வாயால் ஊதினாலாம். ஃபூ ஃபூ என்று அந்த மண்ணை எடுப்பதற்காக ஊதினாலாம். உடனே மரத்தின் மேல் இருந்த அந்த சிறுவன் கேட்டானாம், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டானாம். அவ்வளவுதான் ஔவைக்கு, என்னடா இது, நாம் எத்தனை படித்திருக்கிறோம், எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறோம்,
எவ்வளவு அறநெறி கருத்துக்களை எல்லாம் ஊர் ஊராக சென்று சொல்லி இருக்கிறோம். ஏன் முருகப்பெருமானுக்கே சென்று ஞானப்பழமே நீயாக இருக்கிறாய், ஆனால் ஒரு மாம்பழத்திற்காக கோபித்து கொண்டு வந்து விட்டாயே என்றெல்லாம் கேட்டோமே. அவனுக்கே அறிவுரை சொன்னோமே, தமிழ் கடவுள் முருகன். ஆனால் நமக்கு இந்த கனிந்த பழம்தான் சுட்ட பழம், காயாக இருக்கிற பழம் சுடாத பழம் என்று நமக்கு அந்த ஞானம் உரைக்கவில்லையே என்று அதிர்ந்து போய்விட்டார்களாம் அவ்வை பாட்டி. அப்படியே மெய் மறந்து சாப்பிடுவதை கூட மறந்து அந்த சிறுவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அப்பா சிறுவனே, உன்னிடத்திலே நான் தோற்றுவிட்டேன் அப்பா என்று அவர்கள் கண்ணீர் கலங்க அப்படி நின்றார்களாம். அப்பொழுது சிரித்து கொண்டே அந்த சிறுவன் தன்னுடைய சுய உருவத்தை காட்டினானாம். அங்கே தோன்றியது யார்? முருகப்பெருமான் மயிலோடும் கையில் வேலோடும் தோன்றி நின்று அந்த தமிழ் கடவுள், பாட்டி நான் தான் முருகன் வந்திருக்கிறேன், உன்னிடத்திலே நீ களைப்பாக இருக்கிறாயே, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இடைச்சிறுவனாக வந்தேன். ஆனால் நீங்கள் சற்றே என்ன நினைத்து விட்டீர்கள்? இந்த சிறுவனை பார்த்து இவனிடத்தில் எப்படி கேட்பது என்று நினைத்து விட்டீர்கள் இல்லையா என்று அதை உங்களிடத்திலிருந்து நீக்கவே, அந்த குணத்தை நீக்கவே தான் நான் இந்த விளையாட்டை விளையாடினேன் என்று சொல்லி வருத்தப்படாதீர்கள். உங்கள் வாயால் தமிழை இன்னும் இன்னும் கேட்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். அதனால் பாடுங்கள், நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் போதும் என்று சொன்னானாம். அப்படி கேட்ட கேள்விகள் தான் அரியது எது, இனியது எது, கொடியது எது, பெரியது எது என்றெல்லாம் கேட்க கேட்க அவ்வை பாட்டியும் அதற்கென்று ஒரு பெரிய பாடல்களையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே அரியது எது என்று கேட்கிறாள் அல்லவா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் மிக்க அவ்வை பாட்டி சற்றே இடறி போனாள். எதனாலே? அந்த எத்தனைதான் படித்திருந்தாலும் மெத்த படித்திருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாள். என்ன விஷயம்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னொரு விஷயத்தையும் அங்கே முருகன் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னா, அது அவ்வைக்கு மட்டும் தெரியப்படுத்தவில்லை, எவர் ஒருவரையும் அவருடைய தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடக்கூடாது. எப்பேற்பட்ட 2 விஷயங்களை ஒரு சின்ன திருவிளையாடலின் மூலமாக அவ்வையும் முருகனும் நமக்கெல்லாம் உணர்த்திருக்கிறார்கள். இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆன்மீக கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற 2 விஷயங்கள், எவர் ஒருவரையும் அவருடைய தோற்றத்தை வைத்து சுலபமாக எடை போட்டு விடக்கூடாது, மட்டம் தட்டி நினைக்கக்கூடாது. இன்னொன்று, என்னதான் நாம் படித்திருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் கல்வி பல கற்றிருந்தாலும் கூட, சாத்திரங்கள் பல கற்றிருந்தாலும் கூட, ஞானம் என்ன ஞானம்? அடக்கம் என்கின்ற ஞானம், பணிவு என்கின்ற ஞானம் கற்றது கைமண் அளவுதான். கல்லாதது எவ்வளவோ இருக்கிறது என்கின்ற அந்த ஞானத்தை நாம் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். வாருங்கள், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே. தொடர்ந்து கதை கேட்போமா?